வணக்கம், வெல்கம் டு திருப்பூரில் ஒரு சமையல். இன்றைக்கி நாம் சிம்பிளான சுவையான முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டை மசாலா எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கிறேன். கிரேவி தாளித்து விடுறதுக்காக ஒரு கடாயை வச்சு அது நல்லா ஹீட் ஆனதும் அதில் போதுமான அளவு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் அதில் பட்டை கிராம்பு போட்டு தாளித்து விட்டுக்கிறேன். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி இந்த ஆயிலில் போட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுறேன். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நான் நல்லா வதக்கிக்கிறேன். இதில் ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி போட்டு அது நல்லா மசிஞ்சு வேகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடுறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். இந்த மசாலாவுக்கு நான் ஆச்சி எக் கறி மசாலா யூஸ் பண்ணுறேன். இதுவும் தேவையான அளவு போட்டு இந்த எண்ணெயிலேயே வதங்கி வர மாதிரி நான் நல்லா வதக்கிக்கிறேன். மசாலா எப்போவுமே ஆயிலில் ஃப்ரை பண்ணால் அது கொஞ்சம் டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். மசாலா நல்லா வதங்கினதும் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக் பீசஸை இந்த கிரேவியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த எக் பீசஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த முட்டை மசாலா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மசாலா, டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்க. ஸோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.